மொத்தத்தில் அவரை பொறுத்தவரை நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்த பொழுதே கொள்கை எதிரி, அரசியல் எதிரி என்று 2 பேரை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். திராவிட முன்னேற்றக் கழகமும் மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியும் அவருடைய எதிரிகள் என்பதை வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார். இதில் அவர் எதிரியாக பாவித்திருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தை தான் அவர் நேரடியாக குறிப்பிட்டு பேசுகிறார் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ஏனென்று சொன்னால் 2026 நடக்கப் போவது சட்டமன்றத்துக்கான தேர்தல். அந்த தேர்தலில் தன்னை முன்னிலைப்படுத்தி தான் முதலமைச்சராக வர வேண்டும், தன் தலைமையிலே ஒரு கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு விஜய் அவர்கள் கட்சியை தொடங்கி இப்படிப்பட்ட வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே அந்த கட்சி தொண்டர்களுக்கு உற்சாகம் ஏற்படுத்துகின்ற வகையிலே அவர் இதை பேசியிருக்கிறார். ஆனால் அதே நேரத்திலே வாக்குச்சாவடி முகவர்களை பார்த்து, உங்களுக்கு கடுமையான பணிகள் இருக்கிறது, நீங்கள் மக்களோடு மக்களாக இணைந்திருந்து அந்த மக்களை நம்முடைய தாவேக்காவுக்கு ஆதரவாக திருப்புகின்ற முயற்சியிலே ஈடுபடுங்கள் என்றெல்லாம் அறிவுரை வழங்கியிருக்கிறார். அதற்கான பயிற்சி பட்டறையும் சற்றேறக்குறைய 2.5 மணி நேரம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக அவருடைய நோக்கம் என்பது தமிழகத்திலே 2 திராவிட கட்சிகளுக்கும் மாற்று சக்தியாக தாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படுகிறார்கள்.